ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் டு ஆல். இந்த வீடியோ பதிவில் வெரி இம்பார்ட்டண்டான ஒரு நியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயம், டெட் எக்ஸாம் அப்படிங்கிறது கட்டாயம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் டுடே ஒரு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டில் தீர்ப்பு சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி இந்த டெட் எக்ஸாம் ரிலேட்டடாக நிறைய கேசஸ் போயிட்டு இருக்குது, நிறைய கேசஸ் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான டெட் எக்ஸாமுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாமல், ஸோ அதையே ஒரு ரீசனாக வச்சு ரிலீஸ் பண்ணாமல் ரொம்ப நாட்களாக ரிலீஸ் பண்ணவே இல்லை. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ராசஸ் போயிட்டு இருக்குது. இப்போ டுடே அந்த டெட் எக்ஸாமுக்கான டெட் தேவையா இல்லையா, ப்ரொமோஷன் கேஸுக்கு டெட் தேவையா இல்லையா அப்படின்னு நிறையா கேஸ் போயிட்டு இருந்தது. அது ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயம், நீங்கள் ஒரு கவர்மெண்ட் டீச்சராக ஆகணும் அப்படின்னா டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ஸோ டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஆசிரியராக ஆக முடியும். நீங்கள் பாஸ் பண்ணலை அப்படின்னா பணியில் தொடர முடியாது. இப்போ பணியில் என்ன தொடர முடியாது அப்படின்னா, இந்த டெட் எக்ஸாம் அப்படிங்கிறது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 2009. 2009 கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழே இந்த டெட் எக்ஸாம் அப்படிங்கிறது ஆல் ஸ்டேட்டுக்குமே அவங்க கொண்டு வர்றாங்க. நீங்கள் ஒரு கவர்மெண்ட் டீச்சராக ஆகணும் அப்படின்னா அதுக்கு இது எலிஜிபிலிட்டி என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா, இந்த ஆசிரியர் தகுதி தேர்வில் பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் டீச்சராக ஆக முடியும். இல்லை நீங்கள் சீனியாரிட்டியில் அதாவது இந்த விதி யாருக்கு பொருந்தாது அப்படின்னா, 2009க்கு முன்னால் போஸ்டிங் போயிருப்பாங்க இல்லையா சீனியாரிட்டியில், அவங்களுக்கு டெட் எக்ஸாம் அப்படிங்கிறது கட்டாயம் இல்லை. இந்த விதி அப்படிங்கிறது பொருந்தாது. 2009 ஆஃப்டர் 2009க்கு பிறகு இந்த ஆசிரியர் டீச்சராக யாரெல்லாம் அப்பாயின்மெண்ட் வாங்கி பணியில் இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களோ 2009க்கு பிறகு அவங்க கண்டிப்பாக இந்த டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருக்க வேண்டும், இல்லை பாஸ் பண்ண வேண்டும். பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் கண்டினியூவாக அவங்களோட பணியில் தொடர முடியும். இல்லை நான் பாஸ் பண்ணலை அப்படின்னா நீங்கள் பணியில் தொடர முடியாது. இல்லை அப்படின்னா கட்டாய ஓய்வு பெறும் நிலைக்கு நீங்கள் கட்டாய ஓய்வு பெறும் நிலை ஏற்படும். நீங்கள் பாஸ் பண்ணலை அப்படின்னா உங்களோட பணியில் தொடர முடியாது. பணியிலிருந்து நீக்கம் செய்யப்படும். இல்லை என்றால் கட்டாய ஓய்வு பெறும் நிலை ஏற்படும் அப்படின்னு அவங்க தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அப்போ டெட் எக்ஸாம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணியே ஆகணும். இது யாருக்கு விதிவிலக்கு அப்படின்னா, இப்போ 2009க்கு முன்னால் சீனியாரிட்டியில் போயிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த டெட் எக்ஸாம் அப்படிங்கிறது தேவையில்லை, அவங்க பாஸ் பண்ண வேண்டாம், அவங்களுக்கு எந்த வித ப்ராப்ளமுமே கிடையாது. இந்த 2009 இந்த சட்டம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு சில மாநிலங்களில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, சில நியமனங்கள், ஆசிரியர் நியமனங்களை அப்பாயின்மெண்ட் செஞ்சாங்க. அந்த இதில் யாரெல்லாம் இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த டெட் எக்ஸாம் அப்படிங்கிறது கம்பல்சரி. அதாவது 2009க்கு சட்டம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு சில நியமங்களை சில மாநிலங்களில் அப்பாயின்மெண்ட் செஞ்சாங்க. அவங்க இந்த டெட் எக்ஸாமில் கண்டிப்பாக பாஸ் பண்ண வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் எந்த ஒரு நியமனமாக இருந்தாலுமே இந்த டெட் எக்ஸாம் அப்படிங்கிறது கண்டிப்பாக பாஸ் பண்ணியிருந்தால் தான் போஸ்டிங் அப்படிங்கிறது வாங்க முடியும். ஆல்ரெடி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருக்க வேண்டும். தென் டெட் ப்ரொமோஷன் வேணும் அப்படின்னா இந்த டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருந்தால் தான் ப்ரொமோஷனே போக முடியும். இல்லைனா ப்ரொமோஷன் கிடைக்காது. உங்களோட பணியில் நீங்கள் தொடர முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க தெளிவாகவே சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இது இன்னொரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட் என்ன அப்படின்னா, அதாவது ஓய்வு பெறும் வயதை அடைய 5 ஆண்டுகள் மட்டுமே உள்ள ஆசிரியர்கள் பணியில் தொடரலாம். இவர்களுக்கு டெட் எக்ஸாம் தேவையில்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, யாருக்கெல்லாம் விதிவிலக்கு அப்படிங்கிறத தெளிவாகவே சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஓய்வு பெறும் வயதை அடைய 5 ஆண்டுகள் மட்டுமே உள்ள ஆசிரியர்கள் பணியில் தொடரலாம். அவர்களுக்கு எந்தவித அந்த டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. பட் 5 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றும் ஆசிரியர்கள் டெட் தேர்வில் தகுதி பெற வேண்டும். டெட் எக்ஸாமில் அதாவது 5 ஆண்டுகளுக்கு மேலே நான் இன்னும் 5 ஆண்டுகளுக்கு மேலே இருக்குது, மேல் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு டெட் தேர்வில்
கட்டாயம் தேர்ச்சி பெற வேண்டும். ஸோ இல்லை என்றால் பணியில் இருந்து நீக்கப்படுவார்கள் அல்லது கட்டாய ஓய்வு பெற வேண்டும் என்ற நிலை ஏற்படும். ஸோ இதுதான் அவங்க வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு கூட்டு ஆப்பர்ச்சுனிட்டி. என்ன அப்படின்னா, சப்போஸ் வந்து இந்த இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு எக்ஸாம் ஆல்ரெடி இப்போ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி ஆன்லைன் அப்ளிகேஷன் போயிட்டு இருக்கு இல்லையா, இதுக்கு இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த சச்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா நிறைய மைனஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, அதுக்கப்புறம் இந்த டெட் எக்ஸாம் வந்து எப்போ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்களோ அப்போ தான் அந்த எக்ஸாம் எழுதி ஆல்ரெடி டீச்சராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க எழுதி தகுதி பெற முடியும். ஆனால் இப்போ பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா, ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி. என்ன அப்படின்னா, இப்போது ஆன்லைன் அப்ளைங் ப்ராசஸ் வந்து யாரெல்லாம் இந்த டெட் எக்ஸாம் வந்து எழுதணும், எனக்கு ப்ரொமோஷன் வேணும், யாரெல்லாம் 2009க்கு அப்புறம் ஒரு சில மாநிலங்களில் யாருக்கெல்லாம் இந்த வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்களோ அவங்கெல்லாம் யாருக்கு டெட் எக்ஸாமில் வந்து இன்னும் பாஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி. என்ன அப்படின்னா, இப்போவே நீங்கள் இந்த டெட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் கம்மிங் 8 வரைக்கும் 8/9/2025 வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பண்ணிக்கலாம். இது ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆல்ரெடி டீச்சராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் வந்து ப்ரொமோஷன் வேணும், உங்களோட வந்து பணியை வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா டெட்டில் பாஸ் பண்ணியே ஆகணும் கட்டாயம் அப்படின்னு உச்சநீதிமன்ற தீர்ப்பை தெளிவாக வந்து சொல்லிட்டாங்க. அதனால் யாரெல்லாம் நீங்கள் வந்து டெட் எக்ஸாம் வந்து கட்டாயம் பாஸ் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறீங்களோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இனியும் வந்து லேட் பண்ண வேண்டாம். அப்ளைங் டேட் வந்து 8 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு குட் அண்ட் ஃபெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இது உங்களுக்கு. இந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தென் இந்த எக்ஸாம் எப்போ வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஏஜ் அப்படிங்கிறது வந்து பார் ஆயிரும், நமக்கு ப்ரொமோஷன் அப்படிங்கிறது வந்து டிலே ஆகும். அதனால் ஒரு குட் அண்ட் ஃபெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து நீங்கள் படிங்க. ஈஸியாக வந்து டெட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் வெரி வெரி சிம்பிள், ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடலாம். அதனால் எந்த ஒரு சிச்சுவேஷன்லையும் நீங்கள் ஸ்டடீஸை மட்டும் ஸ்டாப் பண்ணாமல் கரெக்டான வேயில் டெட் எக்ஸாம் எனக்கு தேவை, நான் வந்து டெட் எக்ஸாமில் எனக்கு ப்ரொமோஷன் தேவை இருக்குது, நான் வந்து பணியில் வந்து கண்டினியூ பண்ணணும், எனக்கு டெட் கட்டாயம் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். தென் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சிறுபான்மை நிறுவனங்களில் டெட் கட்டாயப்படுத்த முடியுமா என விசாரிக்க உயர் அமர்வுக்கு மாற்றம். உயர் அமர்வுக்கு வந்து மாற்றம் செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு வந்து டெட்டை வந்து கட்டாயப்படுத்த முடியுமா முடியாதா, அப்படி கட்டாயப்படுத்தினா என்னென்ன சாத்தியக்கூறுகள்லாம் இருக்குது அப்படின்னு ஆராய்வதற்காக உயர் அமர்வுக்கு மாற்றம் செஞ்சுருக்காங்க. டெட் அப்படிங்கிறது வந்து யாருக்கெல்லாம் கட்டாயம், யாருக்கெல்லாம் விதிவிலக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கிறோம். யாரெல்லாம் டெட் எக்ஸாம் வந்து கட்டாயம் நீங்கள் எழுதணும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியும். அவங்க இப்போவே நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுங்கள், டூரேஷன் இல்லை. இன்றைக்கி டேட் பார்த்தீங்க அப்படின்னா கம்மிங் 1ஆம் தேதி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 7 days தான் இருக்குது. 7 daysக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இந்த இயரில் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட டீச்சர் அப்படிங்கிறத ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணலாம். டெட் ப்ரொமோஷன் அப்படிங்கிறது வந்து ஈஸியாகவே உங்களுக்கு கிடைக்கும். அதனால் குட் அண்ட் ஃபெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து நீங்கள் படிங்க, ஈஸியாக வந்து கிளியர் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.